ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தோம்னா த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி. அதாவது ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவுடைய பழமையான வரலாற்றை படிக்கிறது ஏன் முக்கியம் தெரியுமா? நம்ம நாட்டில் முதல்ல மனுஷங்க எப்போ எங்கே எப்படி வாழ ஆரம்பிச்சாங்கங்கிறத இந்த வரலாறு தான் நமக்கு சொல்லி தருது. அவங்க எப்படி பயிர் செய்ய ஆரம்பிச்சாங்க, எப்படி கால்நடைகளை வளர்த்தாங்க, அதனால அவங்களுடைய வாழ்க்கை எப்படி நிலையானதா மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வாழ்ந்த இந்தியர்கள் இயற்கை வளங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதை எப்படி பயன்படுத்தினாங்க, தங்களோட வாழ்க்கைக்கான வழிகளை எப்படி உருவாக்குனாங்கிறத இது காட்டுது. அவங்களுடைய உணவு, குடியிருப்பு, போக்குவரத்து இந்த மாதிரியான தேவைகளெல்லாம் அவங்க எப்படி ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே ஈஸியாக அக்சசிபிளாக இருக்குது. அப்போது ஆதி காலத்தில் அப்போ வாழ்ந்த மக்கள் இது ஒன்றுத்தையும் அவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம். இப்போ அன்றைய காலத்தில் அவங்களுடைய முக்கிய தொழிலாக என்ன இருந்திருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்பயுமே நம்மளுடைய இந்தியாவுடைய மேஜர் தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயம் தான், அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அப்போ ஆரம்ப காலகட்டத்திலையும் என்னதான் இருந்திருக்கும்? விவசாயம் தான் இருந்திருக்கும். விவசாயம், நூல் நெய்தல், உலோக வேலை, காடுகளை சுத்தம் பண்ணி கிராமங்களா மாத்துறது, அந்த கிராமங்கள் நகரங்களா மாறுச்சு, அந்த நகரங்கள் ஒரு பெரிய ராஜ்யங்களா உருவாக்குச்சு. இது எல்லாமே எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை படிக்கிறது மூலமா தான் புரிஞ்சுக்கலாம். ஒரு சமூகம் நாகரிகமா இருக்கணும்னா எழுத்தறிவு கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? இப்போ நாம பயன்படுத்துற எழுத்து முறைகளும் சரி, மொழிகளும் சரி, எல்லாமே அந்த காலத்துல இருந்து வந்ததுதான். அது காலத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்த மொழி வந்துட்டு உருமாறி இருக்கு. அப்போ அந்த காலத்துல வந்துட்டு சுத்த தமிழ்ல, பியூர் தமிழ்ல வந்துட்டு நம்ம பேசியிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம படங்கள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கும் முன்னாடி உள்ள காலகட்டத்துல எப்படி பேசியிருப்பாங்க, அவங்களுடைய முறைகள், எழுத்து முறைகள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மொழிகள் வந்துட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. அடுத்து என்ன ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியாவுடைய பழமையான வரலாறு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்ன? பல ஜாதி மக்கள், பல இன மக்கள் வந்துட்டு இங்கே வந்து சேர்ந்து வாழ்ந்தது தான். ஆரியர்களாக இருக்கட்டும், கிரேக்கர்கள், சீத்தியர்கள், ஹூனர்கள், துருக்கியர்கள் எல்லாருமே இந்தியாவை தான் தங்களுடைய தாயகமா ஆக்கிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு உண்டான சமூக அமைப்பு, கலை, கட்டிடம், மொழி, இலக்கியம் எல்லாத்துக்கும் அவங்களுடைய பங்களிப்பை அவங்க வந்துட்டு கொடுத்தாங்க. இப்படி எல்லா கலாச்சாரங்களும் கலந்து இப்போ அதை தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்னா இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில். ஸோ ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுடைய கான்ட்ரிபியூஷனை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு இனத்து மக்களும் வட இந்திய கலாச்சாரமும் தென்னிந்திய கலாச்சாரமும் கலந்தது இந்தியாவுடைய பெரிய சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா வேத கால கலாச்சாரம், புராண கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இப்போ இணைஞ்சிருக்குது. இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன்ல வேதங்கள்ல கூட தமிழ், முண்டா இந்த மாதிரியான சொற்கள் வந்துட்டு இருக்கிறத கலப்பு கலாச்சாரத்தை தான் காட்டுது. அதே மாதிரி சங்க இலக்கியத்திலையுமே வட இந்தியாவுடைய தாக்கம் வந்துட்டு இருக்குது. நிறைய இடங்கள்ல சமஸ்கிருத வார்த்தைகள் வந்துட்டு சங்க இலக்கியங்கள்ல வந்துட்டு இடம்பெறத நம்ம பார்க்கலாம். அதே போல ஆரியர்களுக்கு முந்தைய காலகட்டத்துல வாழ்ந்த பழங்குடியினர்கள், அதாவது இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில வசிச்சவங்க, அவங்களையுமே தங்களுடைய பங்களிப்பை வந்துட்டு செஞ்சிருக்கிறாங்க. இந்த பகுதி மக்கள் வந்துட்டு முண்டா இல்லைன்னா வந்துட்டு கோளரிய மொழிகளை தான் பேசினாங்க. இந்தோ ஆரிய மொழிகள்ல பருத்தி, கடற்பயணம், இந்த தோண்டும் குச்சி இந்த மாதிரியான பயன்பாட்டை குறிக்கிற இந்த சொற்கள், அதாவது இந்தோ ஆரியன் மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழியில வந்துட்டு இந்த வார்த்தைகள், அதாவது என்னென்ன வார்த்தை? பருத்தி, கடற்பயணம், தோண்டும் குச்சி, அந்த மொழிகள், அந்த வார்த்தைகள்லாம் முண்டா மொழிகள்லேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மொழியியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ முண்டா குடியிருப்புகள் அப்படிங்கிறது அந்த மக்கள் வந்துட்டு எந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள்? சோட்டா நாக்பூர் பீடபூமியில வாழக்கூடிய மக்கள். அவங்களுடைய இடத்துல அந்த முண்டா அவங்களுக்கு உண்டான அடையாளங்கள் இருந்தாலும் இந்தோ ஆரிய பண்பாட்டில் அந்த முண்டா கலாச்சாரத்தோடைய எச்சங்கள் இன்னுமே அதிகமாக வந்துட்டு இருக்குது. பல திராவிட சொற்கள், அதாவது நம்மளுடைய தமிழ் சொற்களாக இருக்கணும், திராவிட மொழிகள் அப்படிங்கும் போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாமே திராவிட மொழிகள் தானே. ஸோ இந்த திராவிட சொற்கள், இந்த பல திராவிட சொற்கள் இந்தோ ஆரிய மொழிகள்லையும் வந்துட்டு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எப்படி வந்துட்டு பல வகையான மொழிகள் வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்குதோ அதே மாதிரி அந்த காலத்துலேருந்தே இந்தியா வந்துட்டு பல மதங்களுடைய பூமியா வந்துட்டு இருந்திருக்குது. பண்டைய இந்தியாவில்
இந்து மதம், ஜைன மதம், அப்புறம் பௌத்த மதம். இந்த 3 மதங்களும் வந்துட்டு இந்தியாவில் தோன்றின மதம். ஆனா இந்த கலாச்சாரங்களும் மதங்களும் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து இருந்துச்சு. இதனால இந்தியர்கள் வெவ்வேறு மொழிகளை பேசினாலும், வெவ்வேறு மதங்களை பின்பற்றினாலும், வெவ்வேறு சமூக பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சாலும் அவங்க சில பொதுவான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுறாங்க அப்படின்னும் சொல்றாங்க. இந்த பன்முகத்தன்மை நம்ம இந்தியாவுக்கு இருந்தாலும் நம்ம நாடு ஆழமான உள்ளார்ந்த ஒற்றுமையோட தான் வந்துட்டு இருக்குது. பண்டைய மக்கள் ஒற்றுமைக்காக ரொம்பவே பாடுபட்டாங்க. இந்திய துணைக்கண்டம் புவியியல் ரீதியா நல்லா வந்துட்டு கட்டமைச்சிருந்தாலும் அதோட புவியியல் ஒற்றுமை பண்பாட்டு ஒருங்கிணைப்பால வலுப்படுத்தப்படுது. பல அரசுகளா இருக்கட்டும், பல மொழிகளா இருக்கட்டும், பல பண்பாடுகள், பல சமூகங்கள் இருந்தாலும் படிப்படியா மக்கள் பிராந்திய அடையாளத்தை வளர்த்துக்கிட்டே வந்தாங்க. ஜனபதங்கள்னு அழைக்கப்பட்ட அரசுகள், அப்போ வந்துட்டு அரசுகளை வந்துட்டு எப்படி வந்துட்டு அழைச்சிருக்காங்க, ஜனபதங்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அந்த அரசுகள் வந்துட்டு வெவ்வேறு பழங்குடியினரோட பெயர்களால அது வந்துட்டு சூட்டப்படுது அந்த அரசுகளுக்கு. இருந்தாலும் ஆரியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த ஆதிக்க பண்பாடு சமூகத்தோட பெயரால தான் இந்த நாடு முழுவதும், நம்ம இந்தியா முழுவதுக்குமே வந்துட்டு ஆரியவர்த்தம் அப்படின்ட்டு பெயர் வைக்கப்பட்டது. ஸோ ஏன்னா வந்துட்டு ஆதிக்க சமூகமா ஆரிய சமூகம் இருந்ததுனால ஆரியவர்த்தம் அப்படின்னு பெயரிடப்பட்டுச்சு. ஆரியவர்த்தம் அப்படிங்கிறது வட மற்றும் மத்திய இந்தியாவை குறிக்கிறதோட கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரை வரைக்கும் பரவி இருந்துச்சு. இந்தியா பரவலா அறியப்பட்ட மற்றொரு பேர், இந்தியாவுக்கு வந்துட்டு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரத வருஷம், இல்லைன்னா பாரதர்களுடைய நிலம் அப்படின்ட்டு பொருள். அது மட்டும் இல்லாம ரிக்வேதத்திலையும் சரி, மகாபாரதம் இந்த மாதிரியான நூல்கள்லையும் சரி, நம்மளுடைய இந்த பாரதம் அப்படிங்கிற இந்த பேருக்கு பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பழங்குடி, இல்லைன்னா குடும்பம் அப்படிங்கிற ஒரு பொருள்ல தான் இந்த பாரதம்ங்கிற வார்த்தைக்கு வந்துட்டு இடம்பெறுது. ஆனா பாரத வருஷம் அப்படிங்கிற பேரு மகாபாரதம் அப்புறம் குப்தருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சமஸ்கிருத நூல்கள்ல தான் வந்துட்டு இந்த பாரத வருஷம்ங்கிற வார்த்தை வந்துட்டு வருது. அதுக்கு முன்னாடி உள்ள எந்த ஒரு நூல்கள்லையும் காணப்படலை. எதுலேயும் தான் இந்த பாரத வருஷம்ங்கிற வார்த்தை வருது, மகாபாரதம் நூல்லையும். குப்தருக்கு அப்புறம், குப்தருடைய காலத்துக்கு அப்புறம் வந்த நூல்கள் இருக்கு இல்லையா, சமஸ்கிருத நூல்கள், அந்த நூல்கள்ல தான் வந்துட்டு பாரத வருஷம் அப்படிங்கிற பேர் வந்துட்டு காணப்படுது. இந்த பேரு ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. எது, பாரத வருஷம் அப்படிங்கிற பேர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதே போல இந்திய குடிமகன் இந்த வார்த்தை எப்போல இருந்து புழக்கத்துக்கு வந்ததுன்னா குப்தர் காலத்துக்கு அப்புறம் வந்த நூல்கள்ல தான் வந்துட்டு இந்த வார்த்தை வந்துட்டு இடம்பெறுது, இந்திய குடிமகன் அப்படிங்கிற வார்த்தை. சரிங்களா? சோ இந்த பாரத வருஷம்ங்கிற பேர் வந்துட்டு மகாபாரதம் நூல்ல இடம் பெற்றிருக்குது. அதே போல வந்துட்டு குப்தருக்கு பிந்தைய இருக்கக்கூடிய சமஸ்கிருத நூல்கள்ல காணப்படுது. அதே மாதிரி இந்திய குடிமகன் அப்படிங்கிற வார்த்தையும் குப்தர் காலகட்டத்துக்கு பிறகு வந்த நூல்கள்ல தான் வந்துட்டு இடம்பெறுது. அடுத்து இந்த இந்துங்கிற சொல்லோட தோற்றத்துக்கு ஈரானிய கல்வெட்டுகள் ஒரு முக்கியமான பங்களிப்பா இருக்குது. ஏன்னா இந்துங்கிற சொல்லு கிமு 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளோட கல்வெட்டுகள்ல தான் வந்துட்டு கிடைச்சிருக்குது. இது சமஸ்கிருத சொல்லான இந்த சிந்து அப்படிங்கிற வார்த்தை இல்லையா, சிந்து நதி இருக்கு இல்லையா, இந்த சிந்துங்கிற சொல்லேருந்து தான் வந்துட்டு இந்த இந்துங்கிற வார்த்தை வந்துட்டு பெறப்பட்டதா சொல்றாங்க. மொழியியல் ரீதியா வந்துட்டு ஈரானிய மொழியில எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹெச்னு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. அவங்க நாட்டுல எஸ்ஸை வந்துட்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, ஹெச்னு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. அதனால சிந்து அப்படிங்கிற பேர் வந்துட்டு என்னவா மாறிடுது, ஹிந்து அப்படின்னு மாறிடுது. இந்த ஈரானிய கல்வெட்டுகள் தான் முதல்ல ஹிந்துங்கிறத சிந்து நதிக்கரையில இருந்த ஒரு மாவட்டமா குறிப்பிடுது. அதனாலதான் அதோட ஆரம்ப கட்டத்துல இந்துங்கிற சொல்லு ஒரு பிராந்திய அழகு, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் வந்துட்டு குறிக்குது. இது ஒரு மதத்தையோ இல்ல ஒரு சமூகத்தையோ அது குறிக்கல. ஓகேவா? ஒரு ஏரியா, அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு ஹிந்து அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு பேர் சொல்றாங்க. ஒரு மதத்தையோ இல்ல ஒரு சமூகத்தையோ அவங்க சொல்லவே இல்லை. சரிங்களா? அதே போல அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த கவிஞர்களும் சரி, தத்துவ ஞானிகளும் சரி, எழுத்தாளர்களும் சரி, நம்ம நாட்டை இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த அழகு, ஒரு கம்ப்ளீட் ஒரு யூனிட் அப்படின்னு தான் வந்துட்டு பார்த்தாங்க. இமயமலையிலேருந்து கடல் வரைக்கும் பறந்திருந்த இந்த நிலப்பரப்பை ஒரே ஒரு மன்னர் தான் வந்துட்டு தன்னுடைய ஒரு மன்னருக்கு கீழே தான் வந்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு அந்த காலத்திலேயே வந்துட்டு இருந்துக்கணும். அங்கே எங்கேன்ற பிரிஞ்சு இல்லை. சரிங்களா? அதாவது இமயமலையிலிருந்து இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் வந்துட்டு ஒரு அழகு, ஒரு யூனிட், அப்படியே நம்ம முழுக்க ஒரு நாடு, இதை கம்ப்ளீட்டாக ஒரு ஆட்சியாளர் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அன்றைய காலகட்டத்தில் பல்வேறு ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்தது.
அப்படி வந்துட்டு அதில் ஃபேமஸாக ரொம்பவுமே வந்துட்டு புகழடைஞ்சு பெருமைக்குரிய அரசர்களாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, குறைஞ்சது வந்துட்டு இதே மாதிரி 2 தடவை இதே மாதிரி வந்திருக்கு. அதாவது மொத்த இந்தியாவும் ஒரு ஒரு சிங்கிள் எம்பரர் கீழே ஒரு 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 ஆட்சியாளர் கீழே மொத்த இந்தியாவும் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வரலாற்றில் ஒரு 2 முறையை நம்ம வந்துட்டு சொல்லலாம். எது அப்படின்னா, முதல் முறை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அசோகர். அசோகர் தன்னோட பேரரசை இந்தியாவுடைய தென்கோடி பகுதியை தவிர்த்து, இந்தியாவுடைய தென்கோடி பகுதினா யாரு? நம்ம தமிழ்நாடு. இங்க தென்கோடி பகுதியை தவிர்த்து இந்தியா முழுவதும் தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தியிருக்காரு. அவரோட கல்வெட்டுகள்ல வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் துணை கண்டத்தோட பெரும் பகுதியிலையும் ஆப்கானிஸ்தான்ல கூட சிதறி கிடக்குது அவருடைய கல்வெட்டு. திரும்பவும் அதே போல ஒரு ஆட்சியாளருக்கு கீழே வந்துட்டு இந்தியா முழுவதும் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா யாருடைய காலகட்டத்திலனா, கிபி 4ஆம் நூற்றாண்டுல சமுத்திரகுப்தருடைய காலகட்டத்துல வந்தது. சமுத்திரகுப்தர் தன்னோட வெற்றி படைகளை கங்கையிலிருந்து தமிழ்நாட்டுடைய எல்லைகள் வரைக்கும் கொண்டுட்டு வந்தாரு. அவருக்கு அப்புறம் பார்த்தோம்னா வட இந்தியாவையே ஒரு தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருந்த ஒரு அரசர், ஒரு ஒரு புகழ்மிக்க ஒரு அரசர் அப்படின்னு யாருன்னா ஹர்ஷவர்தரை சொல்லலாம். ஸோ ஹர்ஷருடைய காலகட்டத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த அரசர் தான் வந்துட்டு சாளுக்கிய மன்னனான புலிகேசி. இந்த புலிகேசி என்ன பண்ணுறாரு? வட இந்தியா முழுவதுக்கும் அதிபதினு அழைக்கப்பட்ட அந்த ஹர்ஷவர்தனையே தோக்கடிக்கிறாரு. ஸோ இப்படி அரசியல் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் இந்தியா முழுக்கும் அரசியல் அமைப்புகள் எப்படி ஏறக்குறைய ஒரே வடிவத்தை தான் பெற்றிருந்தது. அதாவது இந்தியா முழுக்கையும் தன்னுடைய ஒரு ஆட்சி கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் பரவலாக பல மன்னர்கள் கிட்ட வந்துட்டு இருந்தது. ஸோ இந்தியா ஒரே புவியியல் அழகை கொண்டது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெற்றியாளர்கள் மற்றும் கலாச்சார தலைவர்களோட மனசுல நிலைச்சு இருந்தது. இந்த இந்தியாவுடைய ஒற்றுமையை வெளிநாட்டை சேர்ந்தவங்களும் அங்கீகரிச்சாங்க. அவங்க முதல்ல சிந்து நதிக்கரையில வசிக்கிற மக்களோட தொடர்பு கொண்டதுனாலதான் நாடு முழுவதுக்கும் இந்த நதியோட பேரையே சூட்டினாங்க. ஹிந்த் அல்லது இந்து அப்படிங்கிற சொல்லு சமஸ்கிருத சொல்லான சிந்து அப்படிங்கிறதுல தான் பெறப்பட்டுச்சு. ஓகேவா? அதுலேருந்து தான் நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிற பேரு வந்தது. பாரசீக மொழி அப்புறம் அரபு மொழிகளில் பார்த்தோம்னா இந்தியாவை வந்துட்டு ஹிந்த், HIND ஹிந்த் அப்படின்ட்டு வந்துட்டு அழைச்சாங்க. அந்த குஷானருடைய காலத்துக்கு அப்புறம் தான் ஈரானிய ஆட்சியாளர்கள் சிந்து பகுதியை கைப்பற்றி அதுக்கு ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறாங்க. யாரு ஹிந்துஸ்தான் பேர் சொல்றது? பாரசீக மன்னர்கள், ஈரானிய ஆட்சியாளர்கள். அவங்க தான் வந்துட்டு என்ன பேர் வைக்கிறாங்க? ஹிந்துஸ்தான் அப்படின்ட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி மற்றும் பண்பாட்டு ஒற்றுமையை நிலைநாட்டு தொடர்ச்சியான முயற்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறோம் அந்த காலத்துலேருந்து. அப்புறம் கிமு 3ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுடைய பெரும் பகுதியில பிராகிருதம் தான் பொது மொழியா பயன்படுத்தப்பட்டுச்சு. பிராகிருதம்ங்கிற மொழி தான் வந்துட்டு பொதுவான ஒரு மொழியா வந்துட்டு எல்லாராலையும் பயன்படுத்தப்பட்டுச்சு. அசோகருடைய கல்வெட்டுகள் பிராகிருத மொழியில முக்கியமா பிராமி எழுத்துல பொறிக்கப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சமஸ்கிருதம் அதே நிலையை பெற்று இந்தியாவுடைய தொலைதூர பகுதிகளில் அரச மொழியா வந்துட்டு பணியாற்றுச்சு. ஸோ முதல்ல வந்துட்டு பிராகிருத மொழி தான் வந்துட்டு என்னவா இருந்திருக்குது? பொது மொழியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சமஸ்கிருதம் வந்துட்டு மொழி வந்துட்டு அரச மொழியா வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. 4ஆம் நூற்றாண்டுல குப்தர் காலத்துல தான் இந்த செயல்முறை வந்துட்டு குறிப்பிடத்தக்கதா இருந்துச்சு. இருந்தாலும் குப்தர் காலகட்டத்துக்கு அப்புறம் இந்தியாவில் நிறைய சின்ன சின்ன அரசுகள் தோன்றுச்சு. ஏன்னா குப்த பேரரசு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நெடுங்காலம் ஆட்சி செய்த ஒரு பொற்காலமா கருதப்பட்ட ஒரு பேரரசு. குப்தருடைய காலகட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சு? இந்தியாவில் நிறைய சின்ன அரசுகள் தோன்றுச்சு. மேலும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் சமஸ்கிருதத்துல தான் வந்துட்டு எழுதப்பட்டது. ஸோ குப்தருடைய காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிராகிருத மொழி பெரும் புழக்கத்துல இருந்தது. குப்தருடைய காலகட்டத்துக்கு அப்புறம், குப்தருடைய காலத்திலேருந்து அவருடைய காலகட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி இருக்குது? சமஸ்கிருத மொழி அரச மொழியா வந்துட்டு படிக்கப்படுது. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகங்கள் இருந்த பனாரஸா இருக்கட்டும், தட்சசீலமா இருக்கட்டும், அங்க வந்துட்டு நிறைய அறிஞர்கள் வந்துட்டு கல்வி கற்றாங்க. அவங்க மகாபாரதம் இந்த மாதிரியான இதிகாசங்களாக இருக்கட்டும், நிறைய நூல்கள் வந்துட்டு பயில்விக்கப்பட்டது. ஸோ அந்த காலகட்டத்தில் அப்போ இருக்கக்கூடிய அதே சமகாலத்தில் நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு அந்த இதிகாசங்களாக இருக்கட்டும், நூல்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பயிலப்பட்டது. ஸோ தொடக்கத்தில் அந்த சமஸ்கிருதத்தில் ஏற்றப்பட்ட இந்த இதிகாசங்கள், அந்த மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரியான இதிகாசங்கள் இதெல்லாம் அதோடைய பல்வேறு பதிப்புகள். ஓகேவா? ஒரு ஒரிஜினல் வந்துட்டு சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதோடைய பதிப்புகள் பல உள்ளூர் மொழிகளில் வந்துட்டு பதிப்பிக்கப்படுது.
இப்போ நம்ம தமிழ் மக்கள் வந்துட்டு பயில்றாங்க அப்படின்னா, நம்ம தமிழ் மொழியில வந்துட்டு பதிப்பிக்கப்படுது. அதே மாதிரி வேற்று மொழிகள்ல பயிலக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மொழிகள்லயும் வந்துட்டு அந்த இதிகாசங்கள் எல்லாமே வந்துட்டு பதிப்பிக்கப்படுது. ஸோ மொழி மாறினாலும், அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒரே மாதிரியா நாடெங்கும் வந்துட்டு பதிப்பிக்கப்படுது. அதே போல படிக்கவும் படுது. அடுத்ததா நம்ம இந்தியாவுல உருவான ஒரு விசித்திரமான சமூக அமைப்போட காரணமா இந்திய வரலாறு ரொம்பவே கவனத்துக்கு உரியதா ஆகுது. வட இந்தியாவுல பார்த்தோம்னா, அந்த வர்ண சாதி முறை அமைப்பு உருவாகி, அது நாளடைவுல நாடு முழுவதும் பரவி, கிறிஸ்தவர்களையும் சரி, முஸ்லிம்களையும் சரி, இவங்கள மாற்று மதத்தினரை வந்துட்டு பாதிக்க ஆரம்பிச்சது. இந்த ஃபர்ஸ்ட் இந்த வர்ணாசிரம முறை அப்படிங்கிறது ஆரம்பிச்சது எங்க? வட இந்தியாவுல. அது நாடு முழுக்க பரவுனதுனால, மற்ற மதத்துல உள்ளவங்களும் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. ஆனாலும், இவங்க மதம் மாறியிருக்காங்க இல்லையா? கிறிஸ்தவ மதத்துக்கும், இல்ல இஸ்லாமிய மதத்துக்கும் மாறியிருக்காங்க இல்லையா? அவங்க மதம் மாறினாலும், அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் ஆதி காலத்துலேருந்து அவங்க பின்பற்றின தலைமுறையா பின்பற்றி வந்த அந்த பழக்கவழக்கங்கள் வந்துட்டு இன்னமும் அவங்க கூடவே தான் வந்துட்டு இருக்குது. அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க? தொடர்ந்து அவங்களுடைய பழக்கவழக்கங்கள பின்பற்றி வராங்க. இப்ப இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நாம எதிர்கொள்ற பிரச்சனைகளோட பின்னணி என்னன்னா, இந்தியாவுடைய கடந்த காலத்தை பத்தின ஒரு ஆய்வு ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை பெறுது. சில பேர் என்ன சொல்றாங்க, பண்டைய கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தை மீட்டெடுக்க வந்துட்டு ரொம்பவே போராடுறாங்க. அந்த காலத்துல எப்படி இருந்தோமோ அப்படிதான் இருக்கணும். இதுதான் நம்ம இந்தியாவுடைய பாரம்பரியம். இப்படிதான் நம்ம வந்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பண்டைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக ரொம்பவே பாடுபடுறாங்க. இன்னும் மிக கணிசமான எண்ணிக்கையில் உள்ளவங்க வந்துட்டு என்ன செய்றாங்க, இந்தியாவுடைய கடந்த கால பெருமைகள் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு ரொம்பவே வந்துட்டு இதெல்லாம் தான் வந்துட்டு இந்தியாவுடைய கடந்த கால பெருமை அப்படின்னு சொல்லி ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. இது வந்துட்டு நம்ம இந்த ஆர்வம் எதில் இருக்கணும், நம்ம நாட்டுடைய கலை மற்றும் கட்டிடக்கலையில் இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு பாரம்பரியமான கட்டிடக்கலை, நம்ம நாட்டுடைய இது நம்ம நாட்டுக்கே உரியது அப்படின்ட்டு இருந்தால் அது வந்துட்டு பரவாயில்லை. அது வந்துட்டு நம்ம நாடு மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறையில் சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஆனால் இந்த விஷயம்ங்கிறது வந்துட்டு இந்த நம்ம நாட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய அக்கறையிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்குது. எப்படி இருக்கிறாங்க, அவங்க உண்மையிலேயே மீட்டெடுக்க விரும்புறது என்னன்னா, பழைய சமூகம் மற்றும் கலாச்சார அமைப்பை தான் அவங்க வந்துட்டு மீட்டெடுக்க விரும்புகிறாங்க. இதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அந்த கடந்த காலத்தை பற்றின ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுது. அது இல்லைங்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அப்போ வந்துட்டு இந்தியர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன, அந்த காலத்தில் வாழ்ந்த இந்தியர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் வந்துட்டு ரொம்ப அறிவுள்ளவர்களா, அறிவார்ந்த சமுதாயமா, எல்லா கண்டுபிடிப்புகளும் நம்மளுடையதாக தான் இருந்தது, நம்ம ஒரு அறிவார்ந்த சமுதாயம், இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சரிதான், இல்லைன்னு சொல்லலை. நம்ம முன்னேற்றம் அடைந்தோங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த முன்னேற்றங்கள் மட்டுமே இப்போ இருக்கக்கூடிய நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தோட சாதனங்களோட போட்டியிட வந்துட்டு நம்மளை வந்துட்டு என்ன பண்ணிட முடியாது, தகுதிப்படுத்திட முடியவே முடியாது. பண்டைய இந்திய சமூகம் வந்துட்டு ரொம்பவே சமூக அநீதியால் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம யாராலையும் புறக்கணிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், குறிப்பாக வந்துட்டு யார், சூத்திரர்கள் மற்றும் தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பேரை வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த சட்டமும் வழக்கும் ஆண்களுக்கு ஆதரவாக தான் வந்துட்டு இருந்திருக்குது. பெண்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டக்கூடியதா வந்துட்டு அந்த காலத்துல இருந்திருக்கு. இந்த பழைய வாழ்க்கை முறையை மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது இயல்பாவே இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் புதுப்பிக்கிறதுக்கு சமமா ஆகிடும். அதை வந்துட்டு அது புதுப்பிச்சு அந்த 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 காலத்துல இருந்த ஏற்றத்தாழ்வுகளை இப்ப நாம வலுப்படுத்துறதுக்கு சமமா ஆயிடும். ஆக அந்த பழைய வாழ்க்கையை நம்ம திரும்ப கொண்டு வந்தா அந்த அநீதிகளும் திரும்ப வர அபாயம் இருக்குது. ஆனா பழைய காலத்துல அந்த மக்கள் சவால்களை எப்படி சமாளிச்சாங்க அப்படிங்கிறத படிக்கிறதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இன்னும் இப்பவும் சில பழைய பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுனால தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு அது கொஞ்சம் தடையா இருந்துட்டு இருக்குது. ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு, இது இன்னும் நம்ம நாட்டோட வளர்ச்சியை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. பெண்களுக்கு உரிமை கிடைச்சாலும் முழுமையா சமத்துவம் இன்னும் கிடைக்கவே இல்லை. இதெல்லாம் ஏன் நடக்குது, இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் இந்த ஏன்ஷியன் ஹிஸ்டரி, இந்த பழைய வரலாறு நமக்கு உதவுது. அதனால இந்த ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்டரியை படிக்கிறது வெறும் கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, நம்ம இன்றைய பிரச்சனைகளோட வேறு என்னன்னு புரிஞ்சுக்கவும் நாளைய நல்ல இந்தியாவை உருவாக்குறதுக்கும்
ரொம்பவே முக்கியம். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் டாப்பிக்கை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட். இனி சாப்டர் வைஸ் ஒவ்வொரு வீடியோஸாக உங்களுக்கு வந்துட்டு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.